கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். கர்த்தர் இப்படிப்பட்டதான வாய்ப்பை தந்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஆண்டின் இறுதி மாதத்தில் இறுதி நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2023 ஆண்டு முழுவதும் கர்த்தர் கிருபையினால் நம்மை வழி நடத்தினார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மத்தியில, உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக 119 சங்கீதம் 71 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்துல, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படி என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு மனித தோல்வியிலே தேவன் நோக்கம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில தோல்வி என்பது அது முடிவான காரியம் அல்ல. தோல்வி நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு படியாக காணப்படுகிறது. இந்த நாட்களிலே தோல்வி நம்மை சந்திக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களில் தோல்வி கடந்து வரும்போது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம், மிகவும் வேதனைப்படுகிறோம். வேத வசனத்தின் மூலம் சிலவருடைய வாழ்க்கையில வந்த தோல்விகள் எப்படியாய் ஆசீர்வாதமாய் மாறினது, அந்த தோல்விக்கு அவங்களுடைய வாழ்க்கையில தேவ நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் இந்த நாளில் தியானித்து, நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற தோல்விகளை குறித்து நாம் துவண்டு விடாதபடி, அந்த தோல்வியிலிருந்து கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார், நான் அந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய பெரிதான ஒரு விடுதலையும் பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்திலிருந்து சிலவரை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவதாக சங்கீதம் 105 அதிகாரம் 19 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனை என்று சொன்னால் இங்கே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை முதலாவதாக நான் உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். யோசேப்பு தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்ட மகன். அவன் கர்த்தருக்கு பயந்தவன். அவனுடைய வாழ்க்கையில வந்த தோல்விகள் அவனுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்பதுதான் செய்தி. இங்கே நான் வாசிக்க கேட்ட வசனத்துல, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 17 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. அவனுடைய பிராணன், அவனுடைய உயிர், அவனுடைய ஜீவன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தது. யோசேப்பை குறித்து வேதத்தை அறிந்தவர்களுக்கு நன்றாய் தெரியும். யோசேப்பு தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்டு ஒரு சூழ்நிலையில சகோதரர்களை பார்ப்பதற்காக ஆகாரங்களை கொடுத்து அனுப்புகிறார். யோசேப்பை கண்ட சகோதரர்கள் அவன் அதற்கு முன்பாக சொப்பனங்கண்டு சொன்னதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சொப்பனக்காரன் வருகிறான், அவனை நாம் கொன்று போடுவோம், அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி திட்டம் போட்டார்கள். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. மனிதர்களுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வரலாம், நம்மை அதை அழிக்க முடியாது. இங்கே கர்த்தர் அங்க முகாந்தரங்களை உண்டு பண்ணினார். அங்க ரூபனோடு பேசினார். ரூபன் அங்கே ஒரு ஆலோசனை சொல்லி, அவனை நான் கொல்ல வேண்டாம்,
இந்த குழியிலே தூக்கி போடுவோம் என்று சொல்லி ஆதியாகமம் 37:24 அவனை அந்த குழியில் தூக்கி போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. இப்பொழுது அவனை கொல்ல வேண்டாம் என்று சொல்லி ஒரு யோசனையை சொல்லி இந்த குழியிலே தூக்கி போடுகிறார்கள். அது தண்ணீர் இல்லாத குழியாயிருந்தது. தொடர்ந்து பார்க்கும்போது அங்கே கர்த்தர் முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் கடந்து வரலாம். முதலாவது செய்திக்கு தலைப்பா சொன்னதை உங்களுடைய மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். மனித தோல்வியில் தேவன் நோக்கம் அல்லது சித்தம். இங்க யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு தேவன் நோக்கம், ஒரு திட்டம், சித்தம் இருந்தது. அதை எந்த சூழ்நிலையிலும் யாராலும் தடுக்க முடியாது. இவன் குழியில் கிடக்கிறான். இப்பொழுது யூதா ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான். இஸ்மவேலர் இடத்தில் அவனை விற்று போடுவோம் என்று சொல்லி. முதலாவது அவன் உயிர் காக்கப்படுவதற்கு ரூபன் மூலம் கர்த்தர் அங்கே ஒரு ஆலோசனை சொன்னா. இரண்டாவது, அந்த குழியில் அவன் அமிழ்ந்து போகாதபடி அந்த குழியிலிருந்து மீட்கப்படுவதற்கு, அந்த குழியிலிருந்து வெளியே எடுப்பதற்கு யூதா மூலம் கர்த்தர் அங்கே ஆலோசனை சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக காரியங்களை சாட்சியாய் சொல்ல முடியும். நான் மிகவும் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு, நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில அநேக தோல்விகளை நான் சந்தித்தேன். ஆனால் அந்த தோல்வியெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு படியாய் காணப்பட்டது. அதில் முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1996 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் யூனியன் சேர்மன் ஒரு கட்சியின் கட்சி சின்னத்தில் நான் போட்டியிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு அரசியலில் கொஞ்சம் தொடர்பு உண்டு. அந்த நாட்களில் நான் ஜெயிப்பதற்கு எல்லா சூழலிலும் காணப்பட்டது. நான் ஜெயித்து சேர்மன் ஆவதற்கு, யூனியன் சேர்மன் ஆவதற்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஆனால் கர்த்தர் எனக்கு தரிசனத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். அந்த காரியம் அது நிறைவேறிட்டு அந்த எலெக்ஷன்ல நான் தோர்த்தேன். அந்த எலெக்ஷன் எனக்கு தோல்வியாய் காணப்பட்டது. அந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றிருப்பேன் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் நின்றிருக்க முடியாது. அந்த தோல்வி என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக நான் ஊழியத்திற்கு வருவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. தேவ பிள்ளைகளே, மனித தோல்வியில் தேவ நோக்கம் ஒன்று உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்கள் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். எதை செய்தாலும் எனக்கு தோல்வி என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்த தோல்விக்கு ஒரு தேவ நோக்கம், ஒரு தேவ சித்தம் இருந்தது. இங்கே இஸ்மவேலர் இடத்தில் விற்று போடுகிறார்கள். அவன் அடிமையாய் விற்கப்படுகிறான். போத்திபாருடைய வீட்டிலே அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறான். அங்கே போத்திபாருடைய மனைவி நிமித்தம் பெரிதான ஒரு சோதனை, அதை நாம் அறிந்திருக்கிறோம். செய்யாத தவறுக்காக அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆதியாகமம் 39:20 இப்படியாய் சொல்லுகிறது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். யோசேப்பு முதலாவது குழியில் தூக்கி போடப்பட்டான், இரண்டாவது விற்கப்பட்டான். இப்பொழுது செய்யாத தவறுக்காக, குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறான். சிறை வாழ்க்கை என்பது வேதனையான வாழ்க்கை. யோசேப்புடைய வாழ்க்கையில தொடர் தோல்விகள். ஆனாலும் 21 சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தா. சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று சொன்னால் எப்படிப்பட்டதான சூழ்நிலையிலும் எப்படிப்பட்டதான தோல்வியிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். தொடர்ந்து நடந்த காரியம் நமக்கு தெரியும். யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிதான ஒரு காரியத்தை செய்தார். சிறைச்சாலையில் இருக்கும்போது சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்த காரணத்தினால் அங்கே 2 பேர் சொப்பனம் கண்டு பயந்து கொண்டிருந்த சூழலை அதற்கு அர்த்தத்தை சொன்னான். பானபாத்திரக்காரனும் சுயம்பாயும் அவன் சொன்ன அர்த்தத்தின்படி அவருடைய வாழ்க்கையில நடந்தது.
இப்பொழுது கர்த்தர் ஒரு முகாந்தரத்தை உண்டு பண்ணுகிறார். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை ஞானிகளும் சாஸ்திரிகளும் சொல்ல முடியவில்லை. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்து அழைக்கப்படுகிறான். பானபாத்திரக்காரன் சொன்ன காரியத்தை பார்வோன் ஏற்றுக்கொண்டு யோசேப்பை அழைத்து வர சொல்லுகிறான். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறான். யோசேப்பு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொன்னான். இப்பொழுது 41, 42 வசனங்களை நான் வாசிக்கும் போது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விற்கப்பட்டவன், அங்கே அடிமை வேலை செய்து கொண்டிருந்தவன், சிறைச்சாலையில் இருந்தவன், இப்பொழுது எகிப்து தேசத்திற்கு ஒரு அதிபதியாய் மாற்றப்படுகிறான். அப்படி என்று சொன்னால் யோசேப்புடைய வாழ்க்கையில வந்த தோல்விக்கு ஒரு தேவன் நோக்கம் இருந்தது. அவன் அதிபதியாய் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார். எகிப்துக்கு அதிகாரியாய் மாற வேண்டும் என்று சொன்னார். பார்வோனுடைய முத்திரை மோதிரம் கலற்றி யோசேப்புக்கு அணியப்பட வேண்டும் என்று சொன்னார். அவன் இப்படிப்பட்டதான தோல்விகளை சந்திக்க வேண்டும். அவன் குழியில் தூக்கி போடப்பட வேண்டும். அவன் விற்கப்பட வேண்டும். அவன் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரா, உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் வரும்போது துவண்டு விடாதீர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்தால், கர்த்தரை விசுவாசித்தா, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு தெரியாம எதுவும் நடப்பதில்லை என்று சொல்லி விசுவாசித்து அந்த தோல்விக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே, இது என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது, உமக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று சொல்லி நான் ஜெபிப்போம் என்று சொன்னார். யோசேப்பை போல கர்த்தரோடு இருப்போம் என்று சொன்னார். அதுல ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் யோசேப்போடு இருந்தா. அவனை குறித்து ஆதியாகமத்தில் அநேக இடங்களில் நான் வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயந்தவன். ஒரு பாவம் நெருங்கி வந்த போதும் கூட நான் தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை செய்வது எப்படி என்று சொன்னான். அப்படியே நாமும் தேவனுக்கு பயந்து நடப்போம் என்று சொன்னார். தோல்விகள் எப்படி வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், அந்த தோல்விகள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு படியாய் மாறுமே தவிர அந்த தோல்வியிலே நாம் அழிந்து போக மாட்டோம். யோசேப்பு உயர்த்தப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில வந்த தோல்விகளுக்கு தேவ சித்தம், தேவ நோக்கம் ஒன்று இருந்தது. ஆதியாகமம் 41, 43 இப்படி சொல்லுகிறது, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஒரு வல்லரசு. எகிப்து ஒரு பெரிய தேசம். பார்வோன் பெரிய அதிகாரம் படைத்தவன். இப்பொழுது சகல அதிகாரங்களையும் யோசேப்புக்கு கொடுத்து அதிகாரியாக்கிறான். கர்த்தருடைய கிரியைகள். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கூட, கர்த்தரை தேடுகிறவர்கள் கூட, ஊழியம் செய்கிறவர்கள் கூட தோல்விகளை கண்டு நம் அநேக நேரங்களில் மிகவும் வேதனைப்படுகிறோம். ஆனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய விஷயத்தில் அவர் எல்லாவற்றையும் நன்மைக்காய் செய்கிறவர். மனித வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்விக்கு தேவன் நோக்கம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் மறந்துவிட கூடாது. 2வதாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்துல இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சொஸ்தமாக்கப்படவில்லை. இதுல ஒரு தேவ நோக்கம் இருக்கிறது. அந்த நாட்களிலே, எலிசா தீர்க்கதரிசியுடைய அந்த ஊழிய நாட்களிலே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனால் நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் சுத்தமாக்கப்பட்டான். அப்போ இந்த நாகமானுடைய வாழ்க்கையில இந்த குஷ்டரோகம் ஒரு பெரிய தோல்வியாக காணப்பட்டது. அதை நான் அறிந்து கொள்ள 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாம் படிப்போம் என்று சொன்னால், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சீரியா ராஜாவின் படை தளபதியாகிய அந்த நாகமான் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் ஆண்டவனிடத்துல நல்ல மதிப்போடு இருந்தான்.
அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவனோ குஷ்டரோகியா இருந்தான். அவன் அந்த குஷ்டரோகத்திற்கு அவன் அதிகமான மருத்துவத்தை அவன் செய்திருக்கலாம், மருத்துவர்களை நாடி இருக்கலாம், மருந்தை பயன்படுத்தி இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, நாகமானுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் ஒரு தோல்வியாய் காணப்பட்டது. அதற்கு ஒரு தேவ நோக்கம், சித்தம் இருந்தது. நான் தொடர்ந்து அங்கே நான் வாசிக்கும் போது அந்த வீட்டில் வேலைக்காரியா இருந்த ஒரு சிறு பெண் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தீர்க்க தரிசனத்தில் போவாரானால், இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அந்த 3வது வசனம், அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவ இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவா என்றாள். இப்போ அந்த சிறுவனுடைய வார்த்தையை நம்பி இப்போ இந்த நாகமான் தீர்க்க தரிசனத்தில் போக சொன்னால் ராஜாவிடத்தில் போனார். இப்போ ராஜா ஒரு நிருபத்தை, ரெக்கமெண்ட் கடிதத்தையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து அனுப்புகிறார். இப்பொழுது இவன் இஸ்ரவேல் ராஜாவின் இடத்துல போகிறான். அங்கே போய் அந்த நிருபத்தை இஸ்ரவேல் ராஜா படித்து பார்த்த போது, என் ஊழியக்காரனாகிய நாகமான் உம்மிடத்தில் வருகிறான், அவனை நீர் சுஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லு. அப்ப குஷ்டரோகத்தை சுஸ்தப்படுத்துவதற்கு நான் என்ன தேவனா என்று சொல்லி இஸ்ரவேல் ராஜா வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளுகிறார். இதை எலிசா கேள்விப்படுகிறார். எலிசா இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக நாகமானை என்னிடத்தில் அனுப்பும் என்று சொல்லி, இப்பொழுது நாகமான் பரிவாரத்தோடு, ரதங்களோடு, குதிரைகளோடு அந்த நாகமான் அந்த 9வது வசனம், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். இப்ப நாகமானுடைய எண்ணம் என்ன? எலிசா நம்மை வந்து தடவி ஜெபம் பண்ணுவான், எனக்கு குஷ்டரோகம் நீங்கும் என்று சொல்லி. இப்பொழுது எலிசா வாசற்படியில் நின்ற நாகமானை பார்த்து சொல்லுகிறான், யோர்தான்ல 7 நேரம் முங்கும் போது, யோர்தான்ல போய் 7 நேரம் மூழ்கும் போது சுகமாவீர் என்று சொல்லி. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். இங்கே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாகமான் நினைத்தது ஒன்று, இங்கே எலிசா சொன்னது ஒன்று. இப்போ யோர்தான்ல போய் 7 நேரம் ஸ்நானம் பண்ணுவதற்கு இந்த யோர்தானை விட என்னுடைய ஊரில் நல்ல நதிகள் இல்லையா, சுத்தமான நதிகள் இல்லையா என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு இந்த நாகமான் திரும்புகிறான். அவனுடைய ஊழியக்காரன் ஒருவன் போய் சொல்லுகிறான், அந்த தேவ மனுஷன் பெரிய காரியத்தை சொன்னால் செய்ய மாட்டோமா, சின்ன காரியம் தானே என்று சொல்லு. இப்பொழுது அவன் திரும்பி வந்து யோர்தான்ல 7 நேரம் முங்கின போது அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரமாய் மாறிட்டு, குஷ்டரோகம் மாறிட்டு. இதில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன என்று சொன்னால், தொடர்ந்து 17ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். 17வது வசனத்தின் பிற்பகுதியில், இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தை பலியும் செலுத்துவதில்லை என்று சொல்லி நாகமான் அங்கே சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரையிலும் நாகமான் அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தி கொண்டு இருந்தான். இப்பொழுது நாகமானுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள் காணப்படலாம். உங்களுக்கு வியாதி ஒரு தோல்வியாய் காணப்படலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படியும் போது எந்த வியாதியா இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும். வியாதியினால் வாழ்க்கையில் தோற்று போயிருக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு 7 நேரம் நீ ஸ்நானம் பண்ணு, யோர்தான்லே முங்கு என்று சொன்ன பொழுது அவன் முங்கினான். இன்றைக்கு அநேக பேர் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கூட அறிந்திருந்தாலும் அந்த சத்தியத்திற்கு ஒப்பு கொடுக்க அநேக ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஊழியத்தின் பாதையில் அறிந்திருக்கிறேன். சத்தியம் உங்களை உணர்த்தும் என்று சொன்னால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டு, உங்களுடைய தோல்விக்கு தேவன் நோக்கம் ஒன்று உண்டு. இங்கே நாகமான் அவனுடைய வாழ்க்கையில் வந்த தோல்வி நிமித்தம் கர்த்தருடைய வல்லமை உணர்கிறான். பெரிதான ரட்சிப்பை சரீரத்தில் மட்டும் ஆத்துமாவிலே இனி கர்த்தருக்கே அல்லாமல் என்று சொல்லுகிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொன்னா, இனி நான் அல்ல, கர்த்தர் இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லி, இனி நான் அல்ல. அப்படிப்பட்டதான ஒரு மாற்றம்.
இங்கே நாகமானுக்கு சரீரத்து மட்டுமல்ல, ஆத்துமாவிலும் விடுதலை. இன்றைக்கு அனைவரும் சரீர விடுதலைக்காக ஓடுகிறார்கள், கர்த்தரை தேடுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது சரீரத்திலும் விடுதலை வரும், ஆத்துமாவிலும் விடுதலை வரும். சரீரத்தில் விடுதலை பெற்று நாம் பரலோக ராஜ்யத்தை இழந்து போனால் அதில் எந்த பயனும் இல்லை. இந்த நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்று அவன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று அது சொல்ல முடியாது. இங்கே அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் அவனுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் ஒரு தோல்வியாய் காணப்பட்டது. மனித தோல்வியில் தேவ நோக்கம். நாகமான் வாழ்க்கையில அந்த தோல்விக்கு ஒரு தேவ நோக்கம் இருந்தது. கர்த்தர் அவனை ரட்சிக்க சித்தம் கொண்டார். அதனால அவனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு வியாதி வாழ்க்கையில காணப்பட்டது. இப்பொழுது நாகமான் இனி கர்த்தருக்கே அல்லாமல் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியங்க. அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. இதுவரை நான் அந்நிய தேவர்களை நாடினேன், ஓடினேன், தேடினேன், இனி கர்த்தருக்கே அல்லாமல் என்று சொல்லுகிறா. பிரதான ஒரு அற்புதம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில அற்புதங்களை செய்வதற்காக சில தோல்விகளை அவர் அனுமதித்திருக்கலாம். நமக்கு அந்த தோல்வி பெரிதாய் தெரியும், ஆனால் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவர் கடற்கரையில போனார். திரளான ஜனங்கள் அங்கே கடந்து வந்தார்கள். 2 படவை கண்டார். அதில் ஒரு படவில் ஏறி அந்த படகை தள்ள சொன்னார். அது பேதுருடைய படகா இருந்தது. அதிலிருந்து அவர் போதகம் பண்ணுகிறார். இப்ப படகு பிரசங்க மேடை. இயேசு கிறிஸ்து படகிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். இப்பொழுது அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு முன்பாக அவர்கள் முழுவதும் வலை வீசி மீன்கள் ஒன்றும் கிடைக்காத சூழ்நிலையில வெறும் வலையை வீசி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது போதகம் பண்ணி முடித்த பின்பு இந்த பிரசங்கத்தை பேதுருவும் கேட்டிருப்பார். உடன் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பார்கள். ஆழத்திலே கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். இதற்கு பேதுரு சொன்ன ஒரு காரியம் நாம் எல்லாருக்கும் தெரியும். 5வது வசனத்துல, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றார். இதில் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி, பேதுருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி. நான் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றாகப்படவில்லை. மீன் பிடிப்பதில் நல்ல அனுபவம் உள்ள பேதுரு, மீன் பிடிக்கத்தக்கதான இடங்களை அறிந்திருந்த அந்த பேதுரு, வழக்கமாக கடலிலே மீன் பிடிக்க செல்லுகிறவர்கள் எந்த மீன் எங்கு கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த இடத்தை குறித்து தெரியும். எப்பொழுது எந்த மீனுக்கு வலை போட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். இங்கே அப்படி நல்ல அனுபவத்தில் உள்ள பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றாகப்படவில்லை. இப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்து வார்த்தையை கீழ்ப்படுகிறான், அப்படியே வலையை போடுகிறான். நடந்தது என்ன நாம் எல்லாருக்கும் தெரியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடிக்க இயேசு அங்கே அற்புதத்தை செய்தார். கர்த்தரின் நாளும் நெருங்கி வருகுதே, அதிசீக்கிரமாய் நெருங்கி வருகுதே, ஆவலாய் நாமும் ஆயத்தமாவோம் பரமன் இயேசுவை சந்திக்கவே. கர்த்தரின் நாளும் நெருங்கி வருகுதே, அதிசீக்கிரமாய் நெருங்கி வருகுதே, ஆவலாய் நாமும் ஆயத்தமாவோம் பரமன் இயேசுவை சந்திக்கவே. ஆயத்தமாவோம், 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 ஆயத்தமாவோம் பரமன் இயேசுவை சந்திக்கவே, பரமன் இயேசுவை சந்திக்கவே.
அறிவோமே. அவர் வரும் நாழிகை நாம் அறியோமே. அதிசீக்கிரம் என்று அறிவோமே. பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவாரே. பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவாரே. ஆயத்தமாவோம் 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 பரமன் இயேசுவை சந்திக்கவே. பரமன் இயேசுவை சந்திக்கவே. பணியில் இருப்பவர் இருவரன்றோ, எடுக்கப்படுபவர் ஒருவரல்லோ. பணியில் இருப்பவர் இருவரன்றோ, எடுக்கப்படுபவர் ஒருவரல்லோ. கைவிடப்படாது காக்கப்படவே ஜெபத்தில் நாம் விழித்திருப்போமே. கைவிடப்படாது காக்கப்படவே ஜெபத்தில் நாம் விழித்திருப்போமே. ஆயத்தமாவோம் 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 பரமன் இயேசுவை சந்திக்கவே. பரமன் இயேசுவை சந்திக்கவே. உலக கவலையால் கரைபடாதிருக்க கருத்துடன் பரனை நோக்குவோமே. உலக கவலையால் கரைபடாதிருக்க கருத்துடன் பரனை நோக்குவோமே. ஆத்துமனீசர் காப்பாரே நம்மை நித்திய கரையில் சேர்ப்பாரே. ஆத்துமனீசர் காப்பாரே நம்மை நித்திய கரையில் சேர்ப்பாரே. கர்த்தரின் நாளும் நெருங்கி வருகுதே. அதிசீக்கிரமாய் நெருங்கி வருகுதே. ஆவலாய் நாமும் ஆயத்தமாவோம் பரமன் இயேசுவை சந்திக்கவே. கர்த்தரின் நாளும் நெருங்கி வருகுதே. அதிசீக்கிரமாய் நெருங்கி வருகுதே. ஆவலாய் நாமும் ஆயத்தமாவோம் பரமன் இயேசுவை